Why salary increase ஆகுது ஆனா bank balance increase ஆகல? நீங்க எப்பவாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணும்போது salary கம்மி இருக்கும். அப்போ நீங்க யோசிப்பீங்க, கொஞ்சம் salary increase ஆனா லைஃப் செட்டில் ஆயிடும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் வரும். salary கொஞ்சம் பெருசாகும். ஆனா கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் பேங்க் பேலன்ஸ் சேம் தான் இருக்கும். சேவிங்ஸ் ரொம்ப கம்மி. மந்த் எண்ட்ல டென்ஷன் அதிகம். இது ஏன் நடக்குது? ப்ராப்ளம் salary இல்ல. ப்ராப்ளம் அமௌண்ட் இல்ல. ப்ராப்ளம் சிஸ்டம் இல்ல. 1. லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ட்ராப். salary இன்க்ரீஸ் ஆன உடனே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகுது. நியூ ஃபோன், பெட்டர் ரெண்ட் ஹவுஸ், மோர் ஃபுட் ஆர்டர்ஸ், மோர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா எக்ஸ்பென்சஸ் அதுக்கு மேல ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகுது. இதத்தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை விட நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட் தான் முக்கியம். 2. நோ கிளியர் மணி பிளான். ரொம்ப பேர் salary வாங்குறாங்க, ஆனா பிளான் இல்ல. மணி வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருந்தா சேவ் பண்ணுவோம். ஆனா ரிச் மைண்ட் செட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சேவ், அப்புறம் ஸ்பெண்ட். சிம்பிள் ரூல். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஆனா நம்ம பண்றது என்ன? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல்ஸ் சேவிங்ஸ். டிஃபரன்ஸ் ஸ்மாலா தெரியும், ஆனா இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். 3. இமோஷனல் ஸ்பெண்டிங். ஸ்ட்ரெஸ் இருந்தா ஆன்லைன் ஷாப்பிங், ஹாப்பினா ட்ரீட், சேட்னா ஆர்டர் ஃபுட், போர்ட்னா அமேசான் ஓபன். மணி மேனேஜ்மெண்ட்ல பிகெஸ்ட் எனிமி என்ன? இமோஷன்ஸ். நீங்க டிசிப்ளின் இல்லைன்னா salary எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனா கூட பேலன்ஸ் ஸ்டேபிள் ஆகாது. 4. நோ ட்ராக்கிங். நீங்க ஜிம் போகும்போது வெயிட் செக் பண்ணுவீங்களா? அப்ப மணில ட்ராக்கிங் ஏன் இல்ல? ரொம்ப பேருக்கு தெரியாது மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு. ட்ராக்கிங் இல்லனா கண்ட்ரோல் வராது. சிம்பிள் ஹேபிட். டெய்லி 2 மினிட்ஸ் எக்ஸ்பென்ஸ் நோட் பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. அவேர்னஸ் வரும். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வரும். 5. இன்கம் growth மைண்ட் செட் இல்ல. salary இன்க்ரீஸ்னா கம்பெனி கொடுக்கிற இன்க்ரிமெண்ட் தான். ஆனா உங்க ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுதா? நியூ ஸ்கில் லேர்ன் பண்றீங்களா? சைடு இன்கம் கிரியேட் பண்றீங்களா? மணி growthக்கு 2 வே இருக்கு. ரெடியூஸ் வேஸ்ட், இன்க்ரீஸ் வேல்யூ. நீங்க வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணினா இன்கம் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத். salary பெருசா இருந்தாலும் மணி ஸ்டேபிள் இருக்காது. சிஸ்டம் இருந்தாதான் ஸ்டேபிள் இருக்கும். மோட்டிவேஷன்ல சேவ் பண்ண முடியாது. சிஸ்டம்ல தான் சேவ் பண்ண முடியும். ஃபயர் 3 ஸ்டெப் மணி சிஸ்டம். ஸ்டெப் 1. salary வந்த உடனே அட்லீஸ்ட் 20% செப்பரேட் அக்கவுண்ட்ல போடுங்க. ஸ்டெப் 2. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட்டோ டெபிட் சிஸ்டம் போடுங்க. ஸ்டெப் 3. ரிமைனிங் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப பேசிக்கா தெரியும், ஆனா ஃபாலோ பண்ண 1 இயர்க்கு அப்புறம் ஹியூஜ் டிஃபரன்ஸ் பாப்பீங்க. எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 30,000 salary, மந்த்லி 5,000 சேவ் பண்ணினா 1 இயர்ல 60,000 இன்வெஸ்ட் பண்ணா காம்பவுண்ட் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்மால் சிஸ்டம், பிக் இம்பாக்ட். ரியல் ப்ராப்ளம். நம்ம எல்லாரும் ஏர்ன் பண்ண கத்துக்கிட்டோம், ஆனா மேனேஜ் பண்ண கத்துக்கல. ஸ்கூல்ல டீச் பண்ணல, ஹோம்ல டிஸ்கஸ் பண்ணல. சோ நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல கத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ண முடியும். பவர்ஃபுல் லைன். மோர் மணி சால்வ் ப்ராப்ளம் இல்ல, பெட்டர் மணி சிஸ்டம் சால்வ் ப்ராப்ளம். திங்க் அபவுட் திஸ். நீங்க 5 இயர்ஸ் முன்னாடி இருந்த உங்க salary கம்பேர் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஆனா சேவிங்ஸ்? சேம் கொஸ்டின் உங்க ஃபியூச்சர் கிட்ட கேட்க வேண்டியது. ஃபைனல் மெசேஜ். salary இன்க்ரீஸ் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்காதீங்க. ஹேபிட்ஸ் தான் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும். மணி மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஹேபிட் தான். சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் ஸ்லோவா அப்கிரேட் பண்ணுங்க. ரிமெம்பர், மணி க்ரோ ஆகணும்னா டிசிப்ளின் தேவை. டிசிப்ளின் வரணும்னா சிஸ்டம் தேவை. சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இஃப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்ட் யுவர் செல்ஃப் தமிழ். டெய்லி growth அண்ட் மணி மைண்ட் செட் டிப்ஸுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.